안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹான்ஸ் அண்ட் சகே. நான் நீங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 லவ் எஃப்எஃப் காதலோடு காத்திருக்கிறேன் பார்ட் 6 தான் பார்க்க போறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா, அப்பதான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெச்அவே பண்ணிக்கோங்கடா, உங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணா இங்க ஆரம்பம் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுப்பாரு. இங்க ஆனாதான் டி அண்ணு டி ஓரம் அப்படின்ற மாதிரி கத்திருப்பா. இப்பதான் அவர் ரியலைஸ் ஆயிட்டு இங்க ஹானாவை பாக்குறாரு. ஏ கண்டிப்பா இந்த பொண்ணு தான் நம்ம பிரின்சஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பாரு, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல அத்தை கிட்ட சொல்லணும், அப்புறம் பெரியப்பா கிட்ட சொல்லணும். ஃபேமிலிலாம் வந்து பேசி தான் சால்வ் பண்ண முடியும். நீ நினைக்கிற மாதிரி கூப்பிட்ட உடனேலாம் அவங்க ஒன்றும் சாக்லேட் காட்டி கூட்டிகிட்டு போக அவங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. பார், 20 இயர்ஸாக அவங்க வளர்த்துருக்காங்க. என்னதான் வயன் நம்ம வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் ஏதோ வயனா மரியாதையா அண்ணின்னு கூப்பிடுறேன். ஐயடா, இன்னும் கன்ஃபார்மே ஆகல, அதுக்குள்ள அண்ணியா? யாரு கன்ஃபார்ம் பண்ணும்? இங்க பார், அவ எனக்கு தான். அவ உருவானதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ண மட்டும் போதாது சார், அந்த பொண்ணு முடிவு பண்ணணும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எதனால வந்து அட்மிட் ஆனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, இப்போ எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கால, அவ ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இப்பதான் ரியலைஸ் ஆகி பதட்டத்தோடு கேட்குறாரு. இரு, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்க ஹெல்த் பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்கள எப்படியாச்சும் நம்ம ஒத்துக்க வைக்கணும், அதுதான் ப்ராப்ளம். அவன் நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டு பொண்ணு தான் ஆரம், நான் இல்லைன்னு சொல்லல. என்னதான் அவங்க நம்ம வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் இத்தனை வருஷமா அவங்க தான் வளர்த்துருக்காங்க. வயனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அம்மா அப்பா, அதுதான் அவங்க ஃபேமிலி. இப்போ திடீர்னு வந்து நீ வந்து அந்த வீட்டு பொண்ணு கிடையாது, எங்க வீட்டு பொண்ணுன்னு கூப்பிட்டா யாரா இருந்தாலும் ஒத்துக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஒத்துக்கிட்டு நம்ம கூட்டது நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி அலோவ் பண்ணணும். ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்னால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நீ அத்தை பெரியப்பாவெல்லாம் வர சொல்லு, நம்ம பேசி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு எந்த டிசிஷன்னாலும் எடுக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி ஹானா சொல்றா. என்ன பாப்பா சொல்ற? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா என்ன? நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசி. அவங்க கிடைச்சிட்டாங்கங்கிற ஹாப்பினஸ் ஃபுல்லா இன்னும் நமக்கு கிடைக்கல. ஜஸ்ட் அவங்க இந்த மாதிரி உயிரோட தான் இருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க நமக்கு இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல ஆரம். நம்ம அதுக்கான ஸ்டெப்பை எடுத்தே ஆகணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆயிட்டாங்க. இன்னொரு 1 மந்த்தில் அவங்க இந்தியா போயிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். நீ அத்தை பெரியப்பாவுக்குலாம் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஹானா சொன்னதும் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னா ஆரம்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது இந்த மாதிரி பிரின்சஸ் கிடைச்சிட்டான்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் வந்து ஹானாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் இன்க்ளூடிங் ஜிமின், ஜேஹோப் எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க. அட் சேம் டைம் இங்கே வந்து ஜேகே, டே இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. அவங்க ஷைலு, அவங்க பேர் என்ன, தேஜு, எல்லாருமே வந்துடுறாங்க. 4 பேரும் வந்துடுறாங்க. உங்களை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணி, அதாவது தேஜுவும் ஷைலுவும் ரொம்ப அழுக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஜங்குக் அப்புறம் டேலாம் வந்து உங்களை நல்லாவே பார்த்து விசாரிக்கிறாங்க. இங்கே ஜங்குக் டேலாம் உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நமக்கு ஒன்றுனா
ஃபீல் பண்ண இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம வந்து மாமாவை மட்டும் நினச்சிட்டு அப்படி இருந்துட்டோம், இவங்களெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களையும் பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க முடியல. பிகாஸ் உங்கள் லவ் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாமலே இவ்வளோ நாள் அவ்வளோ லவ் நீங்கள் சிவாவுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ என்னதான் அவர் உங்கள் கூடவே இருந்தாலும், உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், அவர் ஒரு சிஸ்டர் டைப்பில் தானே உங்களுக்கு செய்கிறாரு. ஸோ அதை நினைக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை இதெல்லாம் நீ செய்யாதுன்னு சொல்லவும் முடியல. இப்படி சொன்னால் ஷிகா வந்து ஹர்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அப்படியே இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட அந்த வே போயிட்டுருக்கு. இப்போ வந்து தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் வந்து ஷிகாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. ஜேகேவும் தயாங்கும் ஷிகாவை பேசவே விடலை. கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா, இப்படியா சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீக்குறாங்க. ஆல்ரெடி திட்டியிருப்பாங்க. இப்போ வந்து நீ இப்போ இப்படிலாம் பண்ணுறது அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஷிகா, நீ என்ன நினச்சிட்ருக்க? அவ்வளோ ஒரு மனுஷி தானே, எவ்வளோ தான் தாங்குவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ அவளை விட்டு கொஞ்சமாச்சும் விலகிரு. நீ இன்னமும் இந்த மாதிரி கேர் பண்ணுறது அவளை இன்னும் தான் ஹர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தேங்கன் ஜேகே 2 பேரும் புரிய வைக்கிறாங்க. பட் ஷிகாவுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவர் தான் செய்வார். இப்போ வந்து அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு புரியுது இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனான்னு கில்ட்டி அவருக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படியே இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குதே தவிர அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சால்வ் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒன் டே வந்து ஆரம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்ததும் தேஜுங்கிற பாரு யார், ஹானா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க தான் இந்த கண்ட்ரியோட ஹெட், அதாவது கிங் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. யார்? மிஸ்டர் கீம், அதாவது ஆரமோட அப்பா, இவங்களோட வாரிசு அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்கள் ஃபேமிலியிலையும் எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க. உங்களை வச்சு உங்கள் முன்னாடி உங்கள் ரைட் சைட் வந்து ஷிகா நிற்கிறாரு, லெஃப்ட் சைட் வந்து உங்கள் அம்மா நிற்கிறாங்க. ஸோ உங்கள் முன்னாடி தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களை பார்த்ததுமே உங்கள் அம்மாவுக்கு, ஐ மீன் ஜெசிக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நல்லா இருக்கீங்க, உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பி. இதை விட ஹாப்பினஸ் என்னென்னா, நீங்கள் அப்படியே ஒரு ஜெஸ்ஸி மாதிரி இருக்கீங்க. ஜெஸ்ஸியும் சின்ன வயசில் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க, உங்களே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸ் கட் உங்களுக்கு அப்படியே வந்திருக்கு, உரிச்சு வச்ச மாதிரி இருக்கீங்க. அதை பார்க்கக்குள்ள இன்னும் ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்ததுமே உங்களை பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இங்கே எதுக்கு வந்து ஆரம் கூட்டிருக்காரு, வர சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜெஸ்ஸி தான் ஆரம்ப பார்த்து அப்படியாங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேஸோட ஹெட் நோட் பண்ணுறாங்க. ஆரமும் ஒரு ஸ்மைலோட ஒரு மாதிரி ஷைனஸோட எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப ஆசையாக அவங்க கிட்ட வருவாங்க, உங்களை ஹக் பண்ணலான்னு சொல்லி. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பீங்க, ஐ மீன் அவாய்ட் பண்ணிடுவீங்க அவங்கள. அது ஜெஸ்ஸிக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி டியர்ஸ் வரல, ஆனால் கிட்டத்தட்ட டியர்ஸ் தேங்கி நிற்கிது அவங்க கண்ணில். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒட்டஞ்சு போய் நிற்கிறாங்க. இங்கே ஆரம்பம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹானா தான் அத்தை ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னு சொல்லி இங்கே ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே ஜிமினுக்கும் ரொம்ப எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை பார்த்ததுமே ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. பட் நீங்கள் பண்ண பிஹேவ் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஹார்ட்டோட தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டு வாரிசு நீங்கள், உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் கிடைச்சுமே முழுசாக உங்கள் கைக்கு கிடைக்கலங்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. இதுக்கு நீங்கள் எல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஹார்ட்டோடு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹானா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த நாட்டோட கிங், இவங்க வந்து இவங்களோட பசங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கக்குள்ளேயே தேஜுவும் ஷைலுவும் வெளியே போயிருப்பாங்க. உங்களுக்கான பர்சனல் திங்ஸ் கொஞ்சம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாங்கிறதுக்காக வந்து வெளியே போயிருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் வரீங்க, பார்த்தா எல்லாம் கூட்டமாக இருக்குது ரூம்குள்ளே. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு உள்ளே வரீங்க. ஐ மீன் அவங்க யார், தேஜுவும் ஷைலுவும் உள்ளே வராங்க.
உள்ள வரக்குள்ளேயே இப்பதான் வந்து சொல்றாங்க, யாரு ஜேகே வந்து ஷைலு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வந்து இந்த இந்த கண்ட்ரியோட கிங்கா, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, ஸோ வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதும் ஓகே அப்படின்ற மாதிரி இங்க வந்து ஷைலு வந்து தேஜு கிட்ட சொல்றாங்க. தேஜுவோட ஐஸ் வந்து ஒரு பர்சனை பார்த்து வைட் ஆகுது. ஒரு மாதிரி ஷாக்கிங்கா அந்த பர்சனே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களோட ஐஸ் வந்து இன்னும் வைட் ஆகுது, தேஜுவோட ஐஸ். இப்போ வந்து ஜேஹப்பும் அப்படியே தேஜுவை பாக்குறாரு. அவருக்குமே பயங்கர ஷாக்கு. அவருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. பிகாஸ் ஜேஹோப்போட ஸ்ட்ராபெரி கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா அது தேஜு தான். இவங்க 2 பேருமே இன்ஸ்டா லவர்ஸ். ஸோ இன்ஸ்டால பேசி தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஜேஹோப்பை பற்றி பெருசாக எதுவும் தேஜுக்கு தெரியாது. அவர் வந்து அவரோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி தான் தேஜுவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னன்னா அவர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வந்து ஃபேமிலி தான். இவர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து தேஜுவை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து இங்கே ஹானா வந்து இந்த கண்ட்ரியே இவங்களோட இதுதான், இவங்க தான் வந்து கிங், அடுத்த கிங் வந்து ஜேஹோப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. தேஜுவால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு மாதிரி அவரோட ஐஸ்லாம் வைடாக்கி ஒரு மாதிரி கோமா ஜேஹோப்பை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறான். அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல அவளால். ஒரு மாதிரி கோமா அந்த அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அது ஒரு ஹாஸ்பிட்டல் டைப்ங்கிறதுனால அங்கே நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும், பார்க் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உட்காந்து அவளுக்கு வந்து ஜேஹோப் வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கக்குள்ள அவளுக்கு ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவளோட ஐஸில் வந்து டியோர்ஸ் ஃபால் ஆகுது. ஸோ அப்படியே வந்து அவள் அழலை, பட் டியோர்ஸ் மட்டும் கண்டினியூஸாக வருது. அவ்வளோ கோவம் ஜேஹோப் மேலே. அது வந்து அவளால் அடக்க முடியல. அவளோட கோவம் எல்லாம் டியர்ஸாக வருது, கண்ணீராக வருது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கா. இங்கே தேஜு கோவமாக போகிறத பார்த்துட்டு ஜேஹோப் வந்து வெளியில் வரலான்ட்டு வராரு. அப்போது ஆரம்பம், எங்கடா போகிற, ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன்டா, இங்கே பாரு, சும்மாரு, இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் நில்லுடா. இல்லை அதான் அப்பா அம்மா அத்தெல்லாம் இருக்காங்கல்ல, ஜிமின் இருக்கான்ல, நீங்கள் பேசிட்டு இருங்கடா, நான் வந்துடுறேன்டா. எங்க போறேப்போ, வந்துடுறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு ஜேகப் வந்து வெளியே வந்திருப்பாரு. பார்த்தா இங்க தேஜு இல்லை. அவர் தேஜு தேடிட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா. ஸோ இப்போ இங்க இந்த சைட் பார்த்தா வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி பேபி மாறிடுச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து எங்கள் குடும்பத்து பொண்ணு, எங்கள் குடும்ப வாரிசு, உங்கள் பொண்ணு இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ உங்களை வளர்த்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க பயங்கரமாக அழுக்குறாங்க. இல்லை இல்லை என்னால் நான் நம்ப மாட்டேன், ஒயன் ஏன் பொண்ணு, அவ ஏன் பொண்ணு, எங்கள் வீட்டு பொண்ணு, எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக்குறாங்க. உங்கள் அம்மா அழுக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பதட்டம், பயம், அதை விட அழுகி உங்களுக்கும் அழுக வருது. உங்கள் அம்மா அழுகிறத பார்த்ததும் நீங்கள் அழுகிறத பார்க்கறதும் இங்கே வந்து ஜிமின் இவங்களாலலாம் ஏற்றுக்க முடியல. இங்கே ஜிமின் தான் இப்போ உங்கள் அம்மா கிட்ட தான் அவங்க வந்து கீழே உட்காந்துட்டாங்க. அவங்களால முடியல, அதை ஏற்றுக்கவே முடியல உங்கள் அம்மாவால். அவங்க கீழே உட்காந்துட்டு அப்படியே அழுகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து மா அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. இங்கே சுகாவும், அத்தை ப்ளீஸ் அழாதீங்க, அப்பெல்லாம் ஒயனை கொடுத்துட முடியாது அத்தை, அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஒயன் நம்ம வீட்டு பொண்ணு, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே உங்கள் அப்பாவுமே அழுதுருப்பா. இத்தனை நிமிஷத்தில் உங்கள் அப்பா அழுது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவருக்குமே கண்ணெல்லாம் கலங்குது, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக வாய் அடிச்சு போய் என்ன பேசுறதுன்னே ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிமின் தான் இவர் உங்கள் அம்மா கிட்ட வராரு. உங்கள் அம்மா கையை வந்து உங்கள் அம்மாவோட ஹேண்டை வந்து அவரோட 2 ஹேண்டால் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அம்மா எனக்கு புரியுதுமா, ஒரு வீட்டில் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு குழந்தை இல்லைங்கிற வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இத்தனை வருஷமா வயன் செத்துட்டான்னு நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போன்னு எனக்கு அந்த வழி என்னன்னு நல்லாவே தெரியும்.
நான் உங்களை என்ன ஒரேடியா எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கல. அவ எங்க வீட்டு பொண்ணு, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இங்க உங்க அம்மா பாக்குறாங்க, நாங்க உடனே வயனை போய் எங்க கூட அனுப்பணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். அது முடியாதுமா. ஏன்னா இத்தனை வருஷம் அவளை எப்படி பார்த்துருக்கீங்கன்னு வந்த அந்த 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டு. நீங்க எல்லாருமே அவளை ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. நாங்க இருந்து எப்படி பார்த்துருப்போமோ அதை விட ரொம்ப நல்லாவே அவளை நீங்க டேக்கர் பண்ணி பார்த்துருக்கீங்க. அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. என்னதான் ஒயன் எங்க வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் அவ மேல உங்களுக்கு தான் உரிமை அதிகம். நான் ஒயன் எங்க கூட ஒரேடியா அனுப்புங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வலி என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்க வலியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எங்க அம்மாவால பிரின்சஸ் இல்லாத அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கவே முடியல தெரியுமா? இத்தனை வருஷமா மனசார அவங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு ஒரு தங்கச்சி வரப்போறான்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். ஆனா அவ இறந்துட்டான்னு சொல்லக்குள்ள என்னாலுமே ஏத்துக்க முடியல. நான் மட்டும் இல்லை, எங்க அம்மா, எங்க அப்பா, நான், தோ எங்க மாமா, எங்க சின்ன மாமா, என் பாப்பா, எங்க அத்தை, தோ எங்க ஆரம், இங்க வா அப்படின்னு சொல்லி ஆரம்ப கூப்பிடுறாரு. இங்க ஆரம்பம் கிட்ட வர, அதான் ஜிமின் கிட்ட வராரு. வந்து ஜிமின் பக்கத்துல உட்கார்றாரு. ஆனா ஆரம் என்னவோ உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. தோ இவ யார் தெரியுமா? இந்த நாட்டு கிங்கோட வாரிசு. வயசு 25 ஆகுது. இப்ப வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏன் தெரியுமாமா? ஏன்னா எங்க பிரின்சஸ் மேல இருந்த லவ்ல என் பிரின்சஸ் எங்க அம்மா வயித்துல இருக்கக்குள்ளேயே அவ மேல அவ்வளோ லவ் காமிச்சோம். இவனால ஏத்துக்க முடியல. இப்ப வரைக்கும் பிரின்சஸோட வயனோட ஞாபகத்துல இருக்கான். அவன் அடிக்கடி சொல்லுவான், இல்ல எனக்கு தெரியும் என் பிரின்சஸ் என்னை தேடி வருவான்னு. நான் கூட கனவுன்னு நினைச்சேன். ஆனா அந்த லவ்வோட வேல்யூ என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நாங்க எல்லாருமே ஒரு கனவோட வந்திருக்கோமா. எங்களை ஏமாத்திராதீங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு வயனை பார்க்கணும்னு தோணுதா நீங்க எப்ப வேணாலும் வரலாம், இல்லைன்னா நாங்க வரோம், உங்க வீட்டுக்கு வரோம். ஆனா எங்க பிரின்சஸை எங்க கிட்ட கொடுத்துருங்கம்மா. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம். எனக்கு என் பாப்பா வேணும். அவ இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருக்கான்னு தெரிஞ்சு என்னால எப்படிமா விட முடியும்? எங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க இடத்துல இருந்து நாங்க யோசிக்கிறோம். அட்லீஸ்ட் எங்கள இடத்துல இருந்து யோசிக்கலனாலும் எங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கஷ்டம்தான், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல, கஷ்டம்தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நாங்க ஒரேடியா ஒன்றும் என்ன கேட்கலையே. அவ எங்களுக்கும் எங்க வீட்டு போகணும் தானே, எங்க கூடயே இருக்கிறதுக்கு தானே கேட்குறோம். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. வயனை பார்த்ததும் எங்க அம்மா எவ்வளவு ஆசையா கட்டி பிடிக்க வந்தாங்க தெரியுமா? ஆனா வயனை அவங்கள அவாய்ட் பண்ணதும் அவங்க உடைஞ்சிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப சாஃப்டானவங்க, கத்தி கூட பேச மாட்டாங்க. எவ்வளவு நாளா அவ்வளோ வலியும் வேதனையும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கு மருந்து தான் கேட்கிறோம். உங்க சந்தோஷத்தை நாங்க கேட்கல. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க தான் யோசிக்கணும். எப்படியும் வயன் எங்க கிட்ட வரமாட்டா, நாங்க சொன்னதையும் நம்ப மாட்டா. ஆனா நீங்க மனசு வச்சா அது மாற வாய்ப்பு இருக்கு.
இல்லை, பையனை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, யாரு கூடயும் ஷேர் பண்ண முடியாது. அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, இங்கே கூட தான் இருப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்ல. ஏன்னா பையன் எங்கே இருந்தாலும், எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் அவளை ஹாப்பியாக பார்த்துப்போம். அதே மாதிரி நீங்களும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்கள் அம்மா கொஞ்சம் அழுகும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் எழுந்திருக்கலான்னு போவார். இந்த டைம் அங்கே உங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, ஐ மீன் உங்களை வளர்த்த அம்மா, அவங்க ஒரு நிமிஷம் ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஜிமினை ஹக் பண்ணி அழுகுறாங்க. இங்கே ஜிமினும் உங்கள் அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இதிலே புரிஞ்சிருச்சு, அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஜிமின் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு இப்போ ஃபேமிலியாக உங்கள் வீட்டு சைடு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேமிலிஸும் இப்போ ஜிமின் வீட்டு சைடு, ஐ மீன் அங்கே ஆரம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு ரெண்டு ஃபேமிலியும் இப்போ சொந்தக்காரங்க மாதிரி பேச ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறது இல்லை, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக அந்த சேட்னஸ் எல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ ஆனால் ஆரமை ஷிகாவுக்கு பிடிக்கல, சேம் ஷிகாவை ஆரமுக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ஜெஸ்ஸி கிடையாது, இன்னொரு அம்மா வளர்ப்பு அம்மா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி ஜிமினுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஒன்று மாதிரி பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ரெண்டு குடும்பமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது நீ ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னல, போதும் வயன் இனி எங்க பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணு. வயன் அவளுக்கு எங்க பிடிக்குதோ அங்க இருக்கட்டும். நாங்க இனிமே அவளை கட்டாயப்படுத்த போறதும் இல்லை, ஃபோர்ஸ் பண்ண போறதும் இல்லை. எப்படியா இருந்தாலும் இன்னொரு வீட்டில் கட்டி கொடுத்தா எங்க பொண்ணை நான் பிரிஞ்சு தானே இருக்கணும், அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். இனி வயன் எங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, அவ உங்க வீட்டு பொண்ணு தான், நம்ம வீட்டு பொண்ணு. இனி வயன் மட்டும் என் பொண்ணு இல்லை, நீயும் என் பையன்தான், புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா கிட்ட போய் பையன் தேங்க்ஸ் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றாரு. உங்களுக்கு நான் ஹாப்பி தான், நீங்களும் அப்படியே ஜிமினை ஹக் பண்றீங்க. பாப்பா பிரின்சஸ் எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. நல்லா இருக்கேன்னா என்னம்மா சொன்ன? நல்லா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அண்ணா, இன்னும் ஒரு வாட்டி அண்ணா. ஆமா ஆமா, நான் தான் அண்ணன், நான் தான் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறாரு. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, அவங்க ஒரு மாதிரி சாடா, ஐ மீன் ஜெஸ்ஸியை பார்க்குறீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு அவங்க எட்ட போய் நின்றுப்பாங்க. அவங்க அப்போ எப்படி நின்னாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பிஹேவ் பண்ணது ஒன் செகண்ட் உங்களுக்கு முன்னாடி ஃப்ளாஷாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஜிமினை விட்டுட்டு இப்போ நேராக ஜெஸ்ஸிக்கிட்ட தான் போகிறீங்க. ஜெஸ்ஸிக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஜெஸ்ஸி எதுவும் ஹெட்அப் பண்ணிலாம் பார்க்கல, ஜஸ்ட் அவங்க ஹெட் டவுன் பண்ணி அப்படியே நிற்கிறாங்க. உங்கள் ஐஸ்லேருந்து மட்டும் டியோஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. மா, ஜெஸ்ஸி சடனாக ஹெட்அப் பண்ணி உங்களை பார்க்குறாங்க. என்னம்மா சொன்ன? மா என்னையா? சாரிம்மா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பல்ல. நான் ஒரு பதட்டத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி, இனி அப்படி பண்ண மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜோசிக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி நீங்க அம்மான்னு கூப்பிட்டதுமே. நினைச்சு பாருங்க,
ஒன்றும் இல்லை, 2 இல்லை, 20 வருஷம் இல்லைன்னு நினச்ச பொண்ணு உயிரோட வந்து நின்று அம்மான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ ஜெஸ்ஸி உங்களை ஹக் பண்ணி அழுகுறாங்க. நீங்கள் ஜெஸ்ஸியை கம்ஃபர்ட் பண்ணுங்க. இவங்க எப்படின்னா ஜெஸ்ஸி வந்து ஒரு பேபி மாதிரி உங்களை ஹக் பண்ணி அழுகுறாங்க. இல்லைம்மா, நீயே சாரி கேட்கணும். நீ சாரி கேட்க வேணாம். நீ 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 இந்த நாட்டு இளவரசிடா. நீ இந்த நாட்டு பிரின்சஸ்டா. நீ யார்கிட்டயும் சாரி கேட்கக்கூடாது. நீ 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 என் பொண்ணுடா. எனக்கு என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, என் பொண்ணு என்ன அம்மானு கூப்பிட்டா. என்ன அம்மானு கூப்பிட்டா. என்ன அவாய்ட் பண்ண மாட்டேன்லம்மா. சாரிம்மா, சத்தியமா இன்னும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து உங்களோட உங்கள் ஃபேமிலி கூட ஜிமின் அந்த ஃபேமிலி கூட வந்து மிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களால் அவங்களோட எமோஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அவங்க வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ ஹர்ட்டிங்கில் இருந்திருக்காங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கூட மிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்க. இங்கே சுகாவும் ஆரம்பம் பெருசாக எதுவும் பேசிக்கல. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏனே தெரில. சுகாவுக்கு ஆரம்பம் பிடிக்கல, ஆரம்புக்கு சுகாவை பிடிக்கல. ஸோ அப்படிதான் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சுகா கூட ஜிமின் பேசுகிறாரு. ஜிமினுக்கும் சுகாவுக்கும் ஓகே. அவங்க வந்து ஒரு நல்ல மாமா மச்ச அந்த பாண்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே ஜேஹோப் சைட் பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி இருப்பார் இல்லையா. நீங்கள் நடுவில் இருக்கிற பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. கோவமாக இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஜேஹோப் அதை பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அவங்க தேஜு கிட்ட ஓடி வராரு. ஓடி வந்து அவள் உட்காந்துருக்கா இல்லையா, அவன் நீஸ் கிட்ட உட்காந்து நீஸை ஹக் பண்ண மாதிரி. தேஜு நீங்கள் தேஜு எதுவுமே பேசலை. சைலண்டாக அப்படியே உட்காந்துருக்கா. நான் ஸ்டாப்பாக அந்த டியர்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இங்கே ஜேகப் தான் கண்டினியூஸாக பேசுகிறாரு. தேஜு சாரிம்மா, இன்னும் மன்னிச்சிரு. நான் உன்னை ஏமாற்றணும்னு அப்படி சொல்லலைம்மா. எனக்கு பயம். எங்கே உண்மை தெரிஞ்சா நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேங்கிற பயத்தில் தாம்மா நான் அப்படி சொன்னேன். சத்தியமாக உன்னை ஏமாற்றணும்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லைம்மா. தேஜு சாரி. நான் சொல்லியிருக்கணும். நான் யாருன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை நீ எப்படி எடுத்துப்பியோங்கிற பயம் தான் எனக்கு. தேஜு ஏதாவது பேசுமா? என்ன சார் பேசணும்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் போய் என் காலையில் பிடிச்சிக்கிட்டு களை விடுங்க. தேஜு என்னடி இப்பெல்லாம் பேசுகிற? தேஜு வேண்டாங்க. நான் என்னமோ நினைச்சு. ஆனா இல்ல, இதெல்லாம் சரி வராது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹே, என்னடி பேசுற? இப்ப பிரேக்கப் பண்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? இல்ல ஜெகோ, உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீங்க வேற மாதிரி, நாங்க அப்படி கிடையாது. உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. தேஜு அப்பெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் நடக்காது தேஜு. வேண்டாம். பிளான் பண்ணி ஏமாத்திட்டீங்கல்ல என்ன? இல்லடி, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடி. தப்புதான். உன்கிட்ட உண்மையா சொல்லியிருக்கணும். ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு தேஜு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தேஜு. உண்மையா சொன்ன எங்க நீ என்ன அவாய்ட் பண்ணிடுவியோ, ரிஜெக்ட் பண்ணிடுவியோங்கிற பயத்துல தாண்டி நான் அப்படி போய் சொல்லிட்டேன். சத்தியமா உன்னை ஏமாத்தணும்லாம் இல்லைம்மா. நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் நேரில் பார்க்கும்போது. ஆனால் அதுக்கான சான்ஸே அமையல. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்படி இருக்கும் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல தேஜு. புரிஞ்சுக்கம்மா. சத்தியமா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ப்ளீஸ் அழாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்லை வேணாம். என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது ஜெகோ. நம்ம பிரிஞ்சிடலாம். என்ன பிரிஞ்சிடலாமா?
ஆமாம், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது. உன் ஈக்குவலுக்கு என்னால் யோசிக்க முடியாது ஜேகோப். என்னால் லைஃப் லாங் இந்த குற்ற உணர்ச்சியோட எல்லாம் வாழ முடியாது. மேரேஜ் லைஃப் 2 பேரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி வாழணும். ஒருத்தவங்க ஹாப்பியாக ஒருத்தவங்க கில்ட்டோடலாம் வாழ முடியாது. எனக்கு அப்படிப்பட்ட லைஃப்பும் வேணாம். எனக்கு நீ வேணாம் ஜேகோப். பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜேகோப்புக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் தேஜு இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ்லேயே ஸ்டெக்காகி நிற்கிறீங்க. ஜேகோப் நிற்கிறாரு. இங்கே தயாங் எதர்ச்சியாக இந்த சீனை பார்த்துருப்பாரு. அவர் ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ தேஜு லவ் பண்ண பையன் இந்த கண்ட்ரியோட பிரின்ஸையா அப்படின்ற மாதிரி பயப்பழந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே தயாங்கோட மைண்டு கொஞ்சம் ஈவிலாக திங்க் பண்ணுது. அவர் ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மர்க் பண்ணுறாரு ஜேகோப்பை பார்த்து. இங்கே ஜேகோப் ஒரு மாதிரி உடஞ்சி அங்கேயே உட்காந்து அப்படியே அழுகிறாரு. ஸோ இப்படி நான் இந்த பார்ட்டை என் பண்ணிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். அன்யோ.